ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரியர் கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2025 கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் என்னவெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும், இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மேபி இந்த வீடியோ லென்த்தாக இருக்கலாம், பட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ A to Z தகவல்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நீங்கள் இதிலே பார்த்துலாம். ஸோ சீட் அலோகேஷன் எந்தெந்த கல்லூரிகள், எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் என்ன, ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், டியூஷன் ஃபீஸ் கன்செஷன், ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி இருக்கும், கன்ஃபர்மேஷன் எப்படி ஆகும், அதே மாதிரி வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மொத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவில் போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக ஒரு தனியார் கல்லூரியில், அதாவது தனியார் பொறியியல் கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கல்லூரியை நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன், அந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன், இவர் சொன்னார் அவர் சொன்னாருன்னு நான் சொன்னால் கூட கண்டிப்பாக கேட்காதீங்க. ஸோ எந்த ஒரு தனியார் கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக போய் அதை நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். மற்ற கல்லூரிகளுக்கும் இதே தான். சரிங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாமே PDF ஃபைல்ஸ் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துட்ருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா? ஃபஸ்ட்டு, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ். எந்தெந்த கல்லூரியில் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நேரடியாக நடத்தக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகளில் இங்கே நமக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட், அதாவது PSG, அதே மாதிரி CIT, அதே மாதிரி மதுரை தியாகராஜா காலேஜ், PSG சிட்டியும் CITயும் கோயம்புத்தூரில் இருக்குது. நம்ம TC, அதாவது தியாகராஜா பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்ரி காரைக்குடி, சிப்பட் சென்னை, IIHT சேலம், இந்த 3 மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய கல்லூரிகளுக்கும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக சீட் கிடைக்கும். இது போக யூனிவர்சிட்டி, கான்ஸ்டிடியூண்ட் காலேஜ், டிபார்ட்மெண்ட் காலேஜ், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இதில் சீட் எடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அதாவது தனியார் பொறியியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸையும் இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக தான் ஃபில்அப் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. அடுத்து எலிஜிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிங்க அப்படின்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒகேஷனல் குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஒகேஷனல் குரூப் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நேட்டிவ், அதை பற்றி பார்க்கணும்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் 8th, 9th, 10th, 11th, 12th இந்த வகுப்புகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இப்போ நான் சொல்ல வகுப்புகளில் ஏதாவது ஒரு வகுப்புகளை படிச்சிருக்கீங்க, இல்லை அனைத்து வகுப்புமே 8th-12th வரைக்கும் நீங்கள் வேறு ஸ்டேட்டில், ஒரு ஆந்திராவில், கர்நாடகாவில் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழ்நாடு மாணவராக இருக்கும் பட்சத்தில், அதாவது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். சரியா? ஸோ நான் அகைன் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 8th to 12th வரைக்கும் படித்து நீங்கள் தமிழ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லாமல், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமலே அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க, ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக வச்சுருக்கீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். சரியா? அடுத்து, ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் காம்படிஷன் 31%. அதாவது இது முழுக்க மெரிட் பேசிஸில் வரும். இந்த 31% சீட்டில் யார் வேணால் எடுக்கலாம். BC, MBC, SC, ST எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? இது ஓப்பன் காம்படிஷன். பேக்வர்ட் கிளாஸ் BCக்கு பார்த்தீங்கன்னா 26.5% இருக்குது. அதே மாதிரி BCM முஸ்லீம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.5% இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி DC, சரிங்களா, MBC அண்ட் DNC, இந்த 2 கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 20% இடஒதுக்கீடு இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட் ST மாணவர்களுக்கு, SC மாணவர்களுக்கு 15%, அதே மாதிரி SCA அருந்ததியினர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3%, ST மாணவர்களுக்கு 1% இருக்குது. மொத்தம் 100% சீட்டுக்கு இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பிரிப்பாங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இராணுவத்தில் பணிபுரிந்தவருடைய மகனாவோ மகளாவோ இருக்கலாம், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய மகனாவோ மகளாவோ இருக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, PWன்னு, இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வேவர்ஸை பொறுத்தவரைக்கும் 7.5 ரிசர்வேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து வித கட்டணமும் இலவசம் தான். சரிங்களா? நீங்கள் அது எந்த விதமான, அதாவது பொறியியல் கல்லூரி எதில் வேணாலும் படித்தாலும் சரி, இந்த ரிசர்வேஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு பொருந்தும். இந்த 7.5 ரிசர்வேஷன் எடுக்கிறது தான் நீங்கள் 6th to 12th வந்து அரசு மற்றும் அரசு சார்ந்த பள்ளிகளை படிச்சுக்கணும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், முனிசிபல் ஸ்கூல்ஸ், ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ், ஆதி திராவிட அந்த சொல்லுவாங்க தமிழில் வெல்ஃபேர் நலப்பள்ளி அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? அது மாதிரி கல்லர் ரெக்ளமேஷன் ஸ்கூல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ் மேனேஜ்ட் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? இந்த ஸ்கூல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 6லேருந்து 12 படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக 7.5 ரிசர்வேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எதில் படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய தலைமுறையில் அல்லது உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் தான் முதல் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து சேவை மையத்து மூலமாக நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் தகவல் நிறையா சொல்லியிருக்கோம், பாருங்கள். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 27,000 வரைக்கும் உங்களுடைய டியூஷன் ஃபீஸில் வெய்வர் கிடைக்கும். இது போக ஏஐசிடி டியூஷன் ஃபீஸ் வெய்வர் இருக்குது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இந்த பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா SC ST மாணவர்கள் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டியூஷன் ஃபீஸ் கன்செஷனில் வரும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 12ஆம் வகுப்பு முடிஞ்சு உங்களோட ரிசல்ட் வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்லாம் வர்ற டைமில் தான் வந்து இந்த அறிவிப்பு வரும். இந்த அறிவிப்பு வந்தோன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக தான், அதாவது tneaonline.org.com இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். முழுக்க இது எல்லாமே, அதாவது அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோடிங்காக இருக்கட்டும், கவுன்சிலிங் ப்ரொசீஜராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் கம்ப்ளீட்டாகவே ஆன்லைன் ப்ராசஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்தே தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது, இல்லை லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டருக்கு போய் ரொம்ப நிதானமாக உட்காந்து பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்பர்ட் நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது, நிறையா சேனல்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக டெமோ வந்து வீடியோ இருக்கும். அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். அதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ, அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ நிறைய டேட்டாஸ் கேட்பாங்க. இந்த டேட்டாஸ்லாம் இப்போயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து இதில் வந்து எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டா மட்டும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்ன டேட்டான்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோன், அதாவது ஒரு ப்ராப்பரான மொபைல் ஃபோன் கொடுங்க. இப்போ அப்பாவோட நம்பர் கொடுக்குறேன், ஆனால் அப்பா டிரைவிங்கில் இருப்பாங்க, முக்கால்வாசி டிரைவிங்கில் தான் இருப்பாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இல்லை அம்மா நம்பர் கொடுக்குறேன், அம்மா எப்போதுமே சைலண்டில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்காம ப்ராப்பராக உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுனாலே எடுக்கிற மாதிரியான நம்பர் கொடுங்க. ரெண்டாவது இமெயில் ஐடி, இதுவும் அப்படி தான். இந்த இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே, அதாவது 45 நாள் நினைக்கிறேன், 45 நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லைன்னா அது வந்து ரீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th மார்க் ஷீட் கையில் வச்சுக்கோங்க. +2 மார்க் ஷீட், அதாவது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்திருக்கும் அந்த நேரத்தில், அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6th to 12th வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, அந்த ஸ்கூல் வந்து உங்களுடைய கரஸ்பாண்டிங் எந்த, அது என்ன சொல்லுவாங்க, ஜோனில் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த ஜோனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். சரியா? ஸோ நிறையா ஸ்கூலில் வந்து ஜோன் தெரியாது. அப்போ இப்போ மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா 4 ஜோனாக பிரிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 4 ஜோன்லேயும் ஒவ்வொன்றா தேடி எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ரொம்ப பயப்பட வேணாம். மதுரை மாதிரி டிஸ்ட்ரிக்டில் 4 இருக்கும், சென்னையில் வந்து 12 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஊர்கள் வந்து ஒரே ஒரு ஜோன் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது எந்த ஜோனில் இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதில் நம்பர்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு நம் டீட்டெயில்ஸ், பேரண்ட் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, இதில் எதன் மூலமாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெளிவாக வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இன்றைக்கி எல்லாத்தையுமே UPI இருக்குது, ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரியான UPI இருக்குது. அப்படி இல்லை நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறேன்னா அதெல்லாம் இந்த டேட்டாவெல்லாம் பத்திரமா கரெக்டாக ஏற்கனவே வச்சுருங்க. சரியா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா OC, BC, BCM, MBC, DNC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500 ரூபாயும், SC, SCA, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 250 ரூபாய் இருந்துச்சு. இந்த வருடம் இதே கட்டணம் இருக்கலாம் தான் நான் நம்புகிறேன். சரிங்களா?
அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் வேணும். சரிங்களா? உங்களுடைய 10ஆம் வகுப்பு சான்றிதழ் வேணும். அதே மாதிரி +1 மார்க் ஷீட் அண்டு +2 மார்க் ஷீட் வேணும். சரிங்களா? ஸோ அந்த டயத்தில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னா ப்ரொவிஷனல் டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய பிரின்சிபல், உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வேணும். சரிங்களா? அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும், டிசி வேணும். சரிங்களா? இதே வந்து நீங்கள் 6th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். சரிங்களா? இது போக வந்து இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணீங்க அந்த மாதிரினா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட், அதாவது எல்லாருக்குமே தேவைப்படாது, அந்த மாணவரை பொறுத்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது இது வந்து சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்றது இங்கே முக்கியம். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட். சரிங்களா? சில ஸ்காலர்ஷிப்க்கு வந்து பேரண்டோட இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஜாயின்ட் டிக்ளரேஷன், இந்த 2 டாக்குமெண்ட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண், அதாவது கட் ஆஃப் மதிப்பெண். சரிங்களா? எப்படி மேத்ஸ் உங்களுடைய 100 மதிப்பெண்களுக்கு வச்சுருப்பாங்க, அந்த 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அப்படியே எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இதுவே ஃபிசிக்ஸ் மற்றும் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ, 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை 50க்கு கன்வெர்ட் பண்ணி மொத்தமாக கூட்டுவாங்க. சரியா? அப்போ மேத்ஸுக்கு 100க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க, ஃபிசிக்ஸில் 50க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் 50க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க, இப்படி பார்க்கும்போது 200க்கு உங்களோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு வரும். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? இந்த கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தும் நீங்கள் எந்த கம்யூனிட்டியை பொறுத்து இருக்கீங்க அப்படின்றத வச்சு 2 விதமான ரேங்க் வந்து வெளியிடப்படும். சரிங்களா? நம்மளுடைய ஆன்லைன், நான் ஏற்கனவே சொன்னேன் TNEA.online.org. ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க், அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்றதும், அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசியாக இருக்கீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படின்ற 2 ரேங்க் வரும். சரிங்களா? இதில் ஓவரால் ரேங்க் வந்து ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர உங்களுடைய அட்மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம். சரிங்களா? இப்போ பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 20,000 இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 20,000 இடத்த வந்து வேற கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுக்கவே முடியாது. சரியா? ஸோ இந்த 20,000 பேர் 20,000 சீட் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த 20,000 சீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சீட் எடுக்கணும்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது தவறுகள் இருக்குது, அதாவது உங்கள் கட் ஆஃப்லேயோ ஓவரால் ரேங்க்லேயோ கம்யூனிட்டிலேயோ ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே செக்ரட்டரி TNEA அட் த டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இதுக்கு வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த உங்களுக்கு எந்த கிரீவியன்ஸும் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ப்ராசஸ்க்கு போயிருவீங்க. சரியா? அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரேங்க் வந்துருச்சு இல்லையா, இனிமேல் கட் ஆஃப் மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களோட ரேங்க் தான். சரியா? உங்களுடைய ரேங்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு குரூப் பண்ணுவாங்க. சரியா? நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் உட்காந்துக்கு போகிறீங்களா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா? இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக 3 ரவுண்டு தான் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி 10 வரைக்கும் 4 ரவுண்டு நடந்துச்சு. சரிங்களா? மறுபடியும் இந்த விட 3 ரவுண்டு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எத்தனாவது ரவுண்டில் கலந்து கொள்வீங்கன்னு முதல்ல உங்களுக்கு குரூப் பண்ணுவாங்க. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 ரவுண்ட்ஸாக இருக்கும். சரிங்களா? இதில் ரவுண்ட் பை ரவுண்ட் ப்ராசஸ், அதாவது ஒவ்வொரு ரவுண்டும் எப்படி நடக்கும், அதில் முதல் நாள் என்ன பண்ணணும், 2வது நாள் என்ன பண்ணணும், 3வது நாள் என்ன பண்ணணுன்றத தனியாக ஒரு வீடியோ போடுவோம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொண்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் எத்தனை தடவை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீஅலோகேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 3 நாளுக்குள்ளே எத்தனை தடவை வேணால் சாய்ஸ் ஃபில்லிங்கை மாற்றிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஃபைனல் சாய்ஸ் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில்லிங், உங்களுடைய ரேங்க், இது 2த்தையும் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் போன வருஷம் கலந்துக்கிட்டேன், தியாகராஜ காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அவர் சிவில் தான் ஆசைப்படாரு, சிவில் இல்லை மெக்கானிக்கல் வேணுனாரு, பட் அவருக்கு சிவிலே கிடச்சிச்சு. அவர் தான் அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸில் வச்சார். ஸோ எனக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச சீட்டே கிடச்சினால உடனே போய் ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷனுக்கு கிட்டத்தட்ட 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த சீட் அலாட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுவீங்க, காலேஜில் போய் ஜாயின் பண்ணுவீங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மற்ற ப்ரொசீடிங்ஸ்லாம் வரும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. அது என்னென்ன ஆப்ஷன்றது இது பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனோட கேஸ் எடுத்துப்போம். அவர் தியாகராஜாவுக்கு அப்ளை பண்ணார். அதுலேயும் சிவில் தான் கேட்டார், சிவில் தான் கிடச்சிச்சு. ஸோ சிவில் கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச காலேஜ்லேயே சீட் கிடைச்சனால அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாரு. சரிங்களா? ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சீட்லேயே நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் டைரெக்டாக அவங்க கிடைச்ச சீட்டில் போய் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு ஆப்ஷன். சரியா? ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? அதில் 7வது சாய்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கல்லூரி எனக்கு கிடச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிஇஜியில் ஒரு 3 கோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெண்டாவது இசிஇ, 3வது ட்ரிபிள் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து எம்ஐடியில் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் கொடுத்துருக்கேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எனக்கு எம்ஐடியில் இசிஇ கிடச்சிருக்கு, ரைட்? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எம்ஐடியில் இசி கிடச்சிருக்கு, எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஐடியில் சிஎஸ்சி கிடச்சாலும் எனக்கு ஹாப்பி, இல்லை சிஇஜியில் இசிஇயோ சிஎஸ்சியோ ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி. அப்படி இதோட ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எம்ஐடியில் உங்களுக்கு இசி கிடைச்சிருக்கா, இந்த சீட் உங்களுக்கு கன்ஃபார்மாக கையில் தான் இருக்கும். சரியா? புரியுதா ப்ரொஃபஷனல்ஸ்? பட் இதுக்கு மேலே ஏதாவது சீட் வேக்கண்ட் ஆகுதா, ஏதாவது கிளியர் ஆகுதான்னு உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும் சாஃப்ட்வேர். சரியா? அப்படி சாஃப்ட்வேர் செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சீட் அவைலபிள் இருக்கிற மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு, அதாவது அப்பர் சாய்ஸில் இருக்கக்கூடிய டாப் சாய்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது கல்லூரியில் சீட் கிடச்சின்னா உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணிடும். சரியா? சப்போஸ் நான் டாப் சாய்ஸ் வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்கேன் இல்லையா, 5 இதில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சு பார்த்துங்க எம்ஐடியில் இசி, அதுவே உங்களுக்கு ரீட்டைன் ஆயிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு பேர் தான் அக்செப்ட். ஒத்துக்கிறேன், அப்போ கேட்குறாங்க மேலே இருக்கிறது ஏதாவது இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். சரியா? இப்போ இதே சினாரியோ எடுத்துப்போம். எனக்கு இப்போ எம்ஐடியில் ட்ரிபிள் தான் கிடச்சிருக்கு. சரியா? எனக்கு இந்த எம்ஐடியில் ட்ரிபிள் படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் தயவுசெய்து இந்த இடத்துல எம்ஐடின்ற பேரையோ ட்ரிபிள்ன்ற பேரையோ குறிப்பிட்றதுனால அது சாதாரண கல்லூரி இல்லை சாதாரண கோர்ஸ் நினச்சிடாங்க. எம்ஐடியில் சீட் கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம், ட்ரிபிள் ஒரு நல்ல கோர்ஸும் கூட. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். சரியா? இப்போ எனக்கு பிடிக்கல, நான் சாய்ஸ் கொடுத்தது வந்து எனக்கு எம்ஐடி ட்ரிபிள் கிடச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 சாய்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஏதாவது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், ஹாப்பி அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் டிக்ளைன் அப்வர்ட் கொடுக்கலாம். சரிங்களா? இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த 5 சாய்ஸில் ஏதாவது சாய்ஸ் கிடச்சிச்சின்னா ஓகே, கிடைக்கலன்னா ஏற்கனவே வந்து எனக்கு ட்ரிபிள் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கிடைக்காம அடுத்த ரவுண்ட் போயிடுவோம். இது வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஒரு விஷயம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை பார்த்துக்கோங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அலாட் பண்ண சீட்டும் பிடிக்கல, அதே மாதிரி மேலே இருக்க நான் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சாய்ஸு, அதுவும் தப்பாக கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது, டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சரியா? டிக்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு தான் நான் போகணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு கிடைச்ச சீட்டும் வேணாம், அதுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸும் வேணாம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ அடுத்து டிக்ளைன் அண்ட் போயிட்டுன்னா எனக்கு கிடைச்ச சீட் வேணாங்க, நான் இனிமேல் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே கலந்து கொள்ள போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இது கொடுக்கலாம். சரியா? இந்த சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கவுன்சிலிங்லேருந்து வெளியேற்றப்படுவீர்கள். சரியா? அடுத்தது அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் வேர்ட். சரிங்களா? ஒன்று மேலே இருக்கிறத பாருங்கள், இல்லை அடுத்த ரவுண்டு போகிறேன், எனக்கு கிடைச்சிருக்க சீட் கிடைக்கல, அதாவது எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல. சரியா? ஆனால் கூட நான் கொடுத்துருக்க சாய்ஸை இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? அப்படி சீட் கிடச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த 6 ஆப்ஷன் வந்து நம்மளுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து நம்ம கொடுக்குறாங்க. இந்த 6 ஆப்ஷனையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸுடைய அடிப்படை கருத்துக்கள், அடிப்படை ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றிக்காரர் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலன்னா பாருங்கள், இல்லைன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதை வந்து லிங்க்கையும் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸில் மிக முக்கியமான ஒரு 13 நாள் இருக்குது. அந்த 13 நாளில் என்னெல்லாம் நடக்கும்,
நம்ம எப்படியெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனில் என்ன மாதிரியான ஸ்கேம்லாம் பண்ணி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன், போய் பார்க்கணுன்னா பாருங்கள். சரியா? ஸோ இப்போ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன, மறுபடியும் ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற இந்த முழு தகவலையும் தான் நம்ம டே பை டேவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 3 days, அதாவது முதல் 3 நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம், அது பின்னாடி வரும். சரிங்களா? இதில் நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன காலேஜ் தேவையோ, மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுடைய மதிப்பெண்களை பார்க்குறதோ இல்லை போன வருஷம் ஒரு காலேஜில் என்ன கட் ஆஃப் கிடச்சிருக்குன்னு பார்க்குறதோ அது உங்களோட வேலை இல்லை. சரியா? உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு தகவல் சொல்லுவா, கடவுள் உங்கள் முன்னாடி நேரில் வந்துடுறாரு. சரியா? இப்போ நீங்கள் எந்த கல்லூரியில் சீட் வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்கலாம். சரியா? இப்போ நீங்கள் 170 தான் கட் ஆஃப் எடுக்கலாம். பட் சிஇஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த இடத்துல வேக்கண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக போடலாம். சரி ஸ்டூடெண்ட், தப்பு ஒன்றும் கிடையாது. சரியா? உங்கள் மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறது உங்களோட வேலை கிடையாது. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றலாம். அதே மாதிரி எத்தனை சாய்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான சாய்ஸ் பண்ணலாம். அதாவது கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய 430 காலேஜும் அந்த சாய்ஸில் போடலாம். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். நம்ம இதை பின்னாடி பார்க்கலாம். சரியா? இது எப்போ இதை உருவாகும்னா, டே 1 அதாவது முதல் நாளுடைய காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 3ஆம் நாள் முடிவில், அதாவது 5 மணி, மாலை 5 மணி வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக திருப்பி ஒரு தடவை வீடியோவில் பார்க்கலாம். சரியா? அடுத்து வந்து 4th day, 3 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? 4வது நாள் 10 மணிக்குள்ளே, அதாவது பிஃபோர் 10 AM ஆன் 4th day. சரிங்களா? 4வது நாள் காலையில் 10 மணிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சரியா? ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், சரியா, உங்களுக்கு எந்த ரேங்க் கிடைச்சிருக்கு அதை பொறுத்தும், அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்தும் உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு ஒதுக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னோட மார்க் வந்து ஒரு 192ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கல 6வது சாய்ஸ் தியாகராஜ காலேஜில் இசிஇ நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அதற்கான டென்டேட்டிவ்னா ஒன்றும் இல்லை, தமிழில் உத்தேசம் சொல்லுவாங்க. சரிங்களா? இது உறுதி அளிக்கப்பட்டதில்லை. உங்களுக்கு இந்த காலேஜில் சீட் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு காலேஜ் சீட் ஒதுக்குறாங்க இல்லையா, அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். வேணும்னு சொல்லலாம், வேணான்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, 4வது நாள் 10 மணிக்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த அந்த நிமிஷத்துலேருந்து, அதாவது 4வது நாள் 10 AM இருந்து ஆரம்பித்து 5வது நாள் 5 மணி வரைக்கும், மாலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி சார், எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது? கன்ஃபார்ம் பண்ணுறீங்களே, எப்படி பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு 5 ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமான 5 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரியா? இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 100 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு 6வது சாய்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ தியாகராஜில் இசிஇ கிடச்சிருக்கு. இப்போது நான் அந்த இதை பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பி. ஓகே, எனக்கு தியாகராஜில் சீட் கிடச்சிருச்சுப்பா, இந்த சீட்லேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட வேண்டியதான். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு டேரெக்டாகவே கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வந்துடும். இது பேர் தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின். சரியா? அடுத்தது 2வது ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சரியா? இப்போ எனக்கு 6வது சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு. ரைட்? தியாகராஜில் இசிஇ தான் கிடச்சிருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சீட் எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, சிஜியில் சிஎஸ்சி கொடுத்துருப்பேன், இதே தியாகராஜ காலேஜில் சிஎஸ்சி கேட்டிருப்பேன். இப்படி ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 ஆப்ஷனில் எனக்கு சீட் கிடைக்குமான்னு ஒரு தடவை திருப்பி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சரி ஸ்டூடெண்ட்ஸ்? யாராவது இந்த 5 ஆப்ஷனில் இந்த அக்செப்ட் சீட் அப்ளை பண்ணிவிட்டு அவங்களும் வேணாம்னு நினச்சி வந்திருக்கலாம் இல்லையா,
அந்த ஆப்ஷன் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது வேக்கண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். சரியா? இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அந்த மேலே இருக்க 5 ஆப்ஷன் கேட்குறீங்க, அதில் எதுவும் சீட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கக்கூடிய 6வது ஆப்ஷனே வந்து கிடைச்சிடும். சரியா? இதுக்கு பேர் தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சீட்டை ஒத்துக்கிட்டேன், இருந்தாலும் மேலே இருக்க சாய்ஸில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். சரியா? எனக்கு 6வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, எனக்கு இந்த சீட் வேண்டாம், நான் தெரியாமல் சாய்ஸ் ஃபுல் பண்ணிட்டேன், எனக்கு இந்த சீட் வேணாம், ஆனால் மேலே இருக்க 5 சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்கிறதா டிக்ளைன் அப்வர்ட். இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை மேலே இருக்க 5 சாய்ஸில் உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சுன்னா ஓகே. சரியா? ஆனால் சீட் கிடைக்காத பட்சத்தில் ஏற்கனவே உங்களுக்கு 6வது இடத்துல இருக்கக்கூடிய சீட் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே கிடைக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். எனக்கு கிடைச்சிருக்க சீட் வேண்டாம், ஆனால் மேலே இருக்க சாய்ஸில் ஏதாவது ஓகேனா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் டு முடிச்சுங்க. சரியா? எனக்கு 6வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த சீட்டே எனக்கு பிடிக்கல, அதுக்கு மேலே சாய்ஸ் கொடுத்துருக்கேனே அந்த சாய்ஸும் எனக்கு பிடிக்கல, பேசாமல் நான் அடுத்த ரவுண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் என்னது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை முதலே சரியாக பண்ணியிருக்கணும். ரைட்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் கோட். எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு இந்த சீட்டே வேணாம் அப்படின்னு சொல்கிறது பேர் டிக்ளைன் அண்ட் கோட். சரியா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ரைட்டா? இந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்ணாதீங்க. ரைட்? ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது நாள் 5 மணி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. இந்த 5 ஆப்ஷன் கூடுதலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதோட சேர்த்து 6 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் கொடுத்து முடிச்சிங்கன்னா 6வது நாள் காலையில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி வரும் அப்படின்றத பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்களுக்குலாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரே வரும், அதாவது கன்ஃபார்ம்டு அலாட்மெண்ட் ஆர்டரே கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போயிட்டு நீங்கள் காலேஜில் கொடுத்து சேர வேண்டியது தான். மற்றவங்களுக்கு என்ன வரும்னா, அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கீங்க, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கிடைக்கும். இவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நாள் காலையில் 10 மணிக்கெலாம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சி பார்த்தீங்களா, அவங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். இவங்க என்ன பண்ணணும்னா டைரெக்டாக காலேஜுக்கு போயிட்டு அந்த காலேஜில் கேட்டுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துடணும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சப்மிட் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போம், அதோட PDF லிங்க்லாம் நம்ம கொடுப்போம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவங்க போயிட்டு அந்த காலேஜில் போயிட்டு ஃபீஸ் எல்லாமே கட்டிட வேண்டியது. சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் கட்டினாலே ஒத்துக்குவாங்க, சில காலேஜில் கம்ப்ளீட்டாக ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க, சில காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து கட்ட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு போதே அந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸுன்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காலேஜுக்கு போய் மற்ற டாக்குமெண்ட்ஸ் அந்த ஃபீஸ்லாம் கேட்டுருங்க. சரியா? இன்னொரு பக்கம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்காம மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த டிஎஃப்சி இவங்க அப்ளிகேஷன் போடும்போது டிஎஃப்சி எந்த டிஎஃப்சின்னு சொல்லிப்பாங்க, அந்த டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரியா? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும், ப்ளஸ் 25,000 கட்ட வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து 6 to 10 days வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நாள்லேருந்து 10ஆம் நாள், அதாவது 6ஆம் நாள் 10 AM ஆரம்பிச்சு 10ஆம் நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணுறது, காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது, அதேமாதிரி டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதை நான் ஏற்கனவே ரிப்போர்ட்டிங் பற்றி நான் சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ மறுபடியும் சொல்லுறேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நேராக காலேஜில் போய் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ் கட்டிடுங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் 25,000 அமௌண்ட் கொடுக்கணும். இந்த அமௌண்ட் வந்து இந்த வருஷம் ஏதாவது வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து 13ஆம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். சரிங்களா? நீங்கள் அப்வர்டு கொடுத்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அப்வர்டில் என்ன மாதிரியான சீட் கிடைச்சிருக்கு, அல்லது ஏற்கனவே கிடைச்சிருக்க சீட் தான் கிடைச்சிருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி 13ஆம் நாள் காலை 10 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிடும். அதாவது ஏற்கனவே அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க. சரியா? மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். சரியா? இவங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, டைம் பவுண்ட். அந்த டைம் பவுண்டுக்குள்ளே காலேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே காலேஜுக்கு போகலன்னா அந்த சீட் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த 13 நாள் இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.